So good evening students. Today we will see the current affairs analysis dated from Jan 18th 2022. First news about the special drawing rights of IMF. IMF பொறுத்தவரை International Monetary Fund அப்படின்ற பேர் 1944 it was created with the in the conference of Bretton Woods conference and then World Bank அங்க தான் உருவாகுது. The 1945 it came into existence. Balance of payment crisis situations to the countries. So member countries 118 plus country 189 plus countries are there. இதெல்லாம் மெம்பர் கிரைசிஸ் எங்கெல்லாம் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் உருவாகுதோ அந்த கண்ட்ரிஸ்க்கெல்லாம் லோன் அண்ட் அசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த ஐஎம்எஃப் வாஸ் கிரியேட்டட் அண்ட் மானிட்டரிங் பண்ணுவாங்க. தென் ஐஎம்எஃப்ல மெம்பர்ஷிப் சேரணும் அப்படின்னா தர் இஸ் அ கோட்டா. ஸோ அந்த கோட்டா எப்படி டிசைட் பண்ணப்படும் அப்படின்றது. ஸோ மெம்பர் கண்ட்ரியோட கான்ட்ரிபியூஷன்னா ஃபண்டிங். மெம்பர் கண்ட்ரிஸ் எவ்வளோ ஃபண்ட் பண்ணுறாங்க, மெம்பர் கண்ட்ரியோட எக்கனாமிக் ஹெல்த் ஆஃப் த கண்ட்ரி, தென் ட்ரேட், அவங்களோட டேரிஃப் இது ரிலேட்டடாக எல்லாமே. ஸோ அதன் அடிப்படையில் தான் ட்ரேட் ரிலேட்டட், எக்கனாமிக் ஹெல்த் அண்ட் த கான்ட்ரிபியூஷன் டுவோர்ட்ஸ் தி ஐஎம்எஃப். அதன் அடிப்படையில் ஒரு கோட்டா லைக் கொடுக்குறாங்க. அந்த கோட்டா வில் கிவ் த voting ரைட்ஸ், voting ஷேரை சொல்லுது. இப்போ யூஎஸ் இஸ் ஹேவிங் த ஹியூஜ் voting ரைட்ஸ் இந்த ஐஎம்எஃப், இந்தியாவுக்கும் voting ஷேர் இருக்கும். ஸோ இதன் அடிப்படையில் ஸோ இந்த கோட்டா வில் கிவ் தி எஸ்டிஆர் ரைட்ஸ், தட் இஸ் ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ். இது என்ன அப்படின்னா ஐஎம்எஃப்ல 1969 கிரியேட் பண்ணாங்க. முதல்ல இதை உருவாக்கும் ஒன் எஸ்டிஆர் இஸ் ஈக்குவல் டு $1 ஆர் யூ கேன் டேக் 0.88 grams ஆஃப் கோல்டுக்கு ஈக்குவல் when it was created. அதுக்கு பிறகு 5 currencies were added, that is US dollar இருக்கு, அப்புறம் euro is there, and then N is there, pound sterling was there. அதுக்கு பிறகு 2016 they added Chinese renminbi was added in 2016. so இந்த 5 currencies-உம் weightage வந்து ஈக்குவலைஸ் பண்ணாங்க. that is 40% weightage for this US dollar, and then யூரோவுக்கு வந்து 30%. அப்படி ஒவ்வொரு கண்ட்ரிஸுக்கும் ஒவ்வொரு கரன்சிக்கும் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. டெய்லி மார்க்கெட் இன்ஃப்ளேஷன், தட் இஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளை அடிப்படையில் இது சேஞ்சஸ் நடக்கும். the SDR value will change. So it's up to the market. முன்னாடி $1 and then 1 SDR is equal to $1 and 0.88 grams of goldக்கு இருந்துச்சு அப்படின்றது. ஸோ இதில் இப்போ கோட்டா கிடைக்கிறவங்க, இந்த voting ஷேர் கிடைக்குதுல, இந்த கோட்டா அடிப்படையில் they will get the SDR rights. So it's not a currency. SDR is not a currency nor a claim. It's a freely usable currencies தான் இது. இப்போ SDR rights இருந்துச்சு அப்படின்னா they can claim these currencies when there is a balance of payment crisis in the country. இதில் இருக்கக்கூடிய மெம்பர் கண்ட்ரிஸ் கிட்ட இந்த SDR-ஐ கொடுத்துட்டு அவங்க வந்து கரன்சிஸ் வாங்கிக்கலாம் அவங்க நாட்டுக்கு ஏற்ற. இப்போ யூ ஹேவிங் some problem with euro, a balance of payment crisis, you need to pay with euro, then you can demand for உங்களோட SDR ரிசர்வ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூரோவை வந்து டிமாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ லோன் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இப்போ US டாலருக்கு உங்களுக்கு தேவை இருக்குது, ஸோ யூ வில் டிமாண்ட் த IMF ஆஃப் SDRக்கு டாலர் கேட்பீங்க. அப்போ யூஎஸ் கிட்ட IMF வந்து கமாண்ட் கொடுக்கும். ஸோ பர்ச்சேஸ் தி இந்தியா SDR ரிசர்வ் அண்ட் கிவ் தி டாலர்ஸ் ஈக்குவலன்ட் டு த SDR ரிசர்வ். ஸோ அதான் அந்த இட்ஸ் அ லோன், ப்ரொவைடிங் லோன் இன் திஸ் வே, அதான் SDR அப்படின்றது. இட்ஸ் அ ஃபாரின் கரன்சி ரிசர்வ்ல இட் இஸ் அ பார்ட். சரியா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். SDR-ஐ பொறுத்த வரைக்கும் இப்போ 100% ஆஃப் SDR இந்தியாவோட ரிசர்வ் இருக்கும். அதில் 75% வித் தி RBI. ஸோ இந்தியாவுக்கு அந்த இந்தியாவோட சென்ட்ரல் பேங்க் கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட SDR ரிசர்வ் வில் பி இன் தி ரிசர்வ் பேங்க் 75%, 25% வித் தி IMF. அது வந்து ரிசர்வ் ட்ரான்ச்னு பேர், ரிசர்வ் ட்ரான்ச். எப்போ வேணால் நீங்கள் போயிட்டு வித்தவுட் பர்மிஷன் ஆஃப் IMF யூ கேன். இப்போது 75% நான் உங்களுக்கு சொன்ன நேரமே IMF வந்து டாலர் தேவை அப்படின்றப்போ IMF கிட்ட நீங்கள் கேட்குறீங்க பர்மிஷன். IMF வந்து யூஎஸ்க்கு கமாண்ட் கொடுக்குது, இந்தியாவோட ரிசர்வ் வாங்கிட்டு யூ ஹேவ் டு கிவ் டாலர் அப்படின்றது. அது IMF பர்மிஷனோட தான் இந்த 75% நீங்கள் பண்ண முடியும். 25% without the permission you can go and negotiate with these member countries and you can claim these currencies. இதான் freely usable currencies can be claimed, that is SDR.
ஸோ இது ஏன் நியூஸில் வந்திருக்குன்னா how it will help in the foreign currency reserve அப்படின்னா இந்தியாவை பொறுத்தவரை we having foreign reserve, that is foreign currency, அது வந்து ரிசர்வ், தட் இஸ் டாலர், யூரோ எக்ஸெட்ரா, ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் ஆஃப் IMF, அப்புறம் கோல்டு வித் தி RBI, அப்புறம் ரிசர்வ் ட்ரான்ச், அதை நான் இப்போ சொன்னேன் உங்களுக்கு, இதான் ரிசர்வ் ட்ரான்ச் 25% வித் தி IMF, தட் இஸ் கால்ட் அஸ் ரிசர்வ் ட்ரான்ச். SDRல ஒரு செட் ஆஃப் மணி ஹாவ் டு பி வித் தி மினிமம் அமௌண்ட் வித் மினிமம் ரிசர்வ் வித் தி IMF கிட்ட தான் இருக்கணும், அதான் ரிசர்வ் ட்ரான்ச்ன்றது. இது எல்லாமே ஈஸிலி கன்வெர்ட்டபிள். எப்போ தேவையோ உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ல ஏதாவது ப்ராப்ளம், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வருதுன்னா இதை வச்சு நீங்கள் சால்வ் பண்ண முடியும். தட்ஸ் த மெயின் திங் அபவுட் தி ஃபாரின் ரிசர்வ். ஸோ தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் நியூஸ் அபவுட் ஆக்ஸ்ஃபார்ம் ரிப்போர்ட் ஆன் இன்இக்வாலிட்டி. இன்இக்வாலிட்டி கில்ஸ் அப்படின்றத சொல்றாங்க. So Oxfam report, Oxfam பொறுத்த வரைக்கும் it's an NGO created in Britain in 1942ல Oxford Farm Committee அப்படின்ற பேர்ல இருந்துச்சு. 1995ல it was changed to Oxfam கேட்டகரியில் மாற்றினாங்க. இட்ஸ் an NGO headquartered, இதோட செக்ரட்டரியேட் வந்து நைரோபி இன் கென்யா. இவங்க ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க, தட் இஸ் இன்இக்வாலிட்டி இன் தி வேர்ல்டு எப்படி இருக்குது அப்படின்றது. மெயின்லி இந்தியாவை பற்றி சொல்லியிருக்காங்க, வேர்ல்டு கண்ட்ரிஸை பற்றி சொல்லியிருக்காங்க. யூ கேன் சி ஃப்ரம் தி PDF as well as from the board. மெயின்லி இன்இக்வாலிட்டியை பொறுத்த வரைக்கும் வெல்த் ஆஃப் ரிச்சஸ்ட் பீப்புள், தட் இஸ் 20 பில்லியனர்ஸோட லைக் 10 richest people in the world, அவங்களோட வெல்த் வந்து இந்த லாக்டவுன் டைம் பீரியட்ல டபுள் மடங்கு ஆயிருக்கு அப்படின்ற டபுளஸ்ட் ஆயிருக்கு. ஸோ லாக்டவுன் டைம் பீரியட்லையும். அண்ட் தென் 99% ஆஃப் தி பீப்புள் ஓவர் த வேர்ல்டு இஸ் அஃபெக்டட் பை தி கோவிட். கோவிட்னா பை டிசீஸ் இல்லை, பை வெல்த். அவங்களோட இன்கம் வந்து கம்மியாக இருக்கு, இன்கம் லெவல் அஃபெக்ட் ஆயிருக்கு 99% பீப்புள். அப்போ மீதி 1% தான் இந்த ரிச்சஸ்ட் பீப்புள் எல்லாம் வராங்க. அண்ட் தென் ஒன் ஆஃப் 4 லைக் 4 செகண்ட்ல 1 பீப்புள் வந்து டெத் ஆகுறாங்க அப்படின்றது சொல்லுது கோவிட்டால. அண்ட் தென் எக்கனாமிக் வயலன்ஸ் ரிலேட்டட் டு ஜாப் லாஸ், ஸோ இதெல்லாம் அதிகமாக இருக்குது. பெண்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, லைக் சைல்ட் லேபர்ஸ், தென் ஸ்லேவரி சிஸ்டம், இதெல்லாம் ரொம்ப எக்கனாமிக் வயலன்ஸ். தென் அன்ஈக்குவல் ஹெல்த் ஆக்சஸ், ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஆக்சஸ் வந்து அதுவும் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இஸ் ஆல்சோ தேர், அஸ் வெல் அஸ் புவர் அர்பன் ஏரியா ஹெல்த் ஆக்சஸ் ரொம்ப கம்மி. ஜெண்டர் வயலன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பிகாஸ் ஆஃப் திஸ் லாக்டவுன், கோவிட் லாக்டவுன். அப்புறம் பாவர்ட்டி இன்டியூஸ்ட் ஹங்கர் இஸ் வெரி ஹை. அண்ட் தென் வேக்சின் அப்பார்த்தைட் அப்படின்னா டெவலப்டு கண்ட்ரிஸ் வில் ஹாவ் மோர் மணி அண்ட் தென் தே ஆர் இன்வெஸ்டிங் இன் த வேக்சினேஷன். அப்போ அவங்களுக்கு நிறைய வேக்சின்ஸ் கிடைக்குது, மற்ற புவர் கண்ட்ரிஸ் கிடைக்கல அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் அபவுட் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு லெவல் 20 ரிச் பில்லியனர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய அப்படின்னா அவங்க கம்பெனிஸ் மூலமாக, இல்லைனா பொல்யூஷன்ஸ் கிரியேட்டட் பை தேர் வெஹிக்கிள்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ அதோட அளவு 8,000 times higher when it is compared with 1 billion population of poor people. 1 billion population கம்பேர் பண்ணும்போது 20 richest people ரிலீஸ் பண்ணக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு லெவல் அப்படின்னா அவங்க இயற்கை அழிக்கிறாங்க இல்லை, அதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி 20 richest people ரிலீஸ் பண்ணக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு லெவல் 8,000 times higher than the 1 billion population. அப்போ எவ்வளவு நாட்டை சுரண்டுறாங்க, வேர்ல்டை சுரண்டுறாங்க அப்படின்றது நீங்கள் இதில் இருந்து தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் தென் நெக்ஸ்ட் இஸ் இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் வெரி லெஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் ரெடியூஸ்ட். அப்புறம் 6% கட் ஆஃப் எஜுகேஷன் எக்ஸ்பெண்டிச்சர் கட் பண்ணியிருக்காங்க.
சோஷியல் செக்யூரிட்டி வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது. அப்புறம் இந்தியாவோட பில்லியனர்ஸோட லெவல் வந்து 102 இருந்து 142 மாறி இருக்காங்க இந்த 2020-21 டைம் பீரியட்ல. அண்ட் தென் அவங்களோட மொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பணக்காரங்களோட வெல்த் எடுத்திங்கன்னா 23.14 lakh crore. அதில் இருந்து 53.16 lakh crore மாறிடு இந்த லாக்டவுன் டைம் பீரியட்ல. ஸோ டபுள்டு அதுக்கு மேலே தான். வேர்ல்டுலேயே அதிக பில்லியனர்ஸ் இருக்கக்கூடிய தேர்ட் ஹையஸ்ட் கண்ட்ரியாக இந்தியா இருக்குது ஆஃப்டர் யூஎஸ் அண்ட் சைனா. தென் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 4.6 crore பாப்புலேஷன் இஸ் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி. அப்படின்னா ஒன் டைம் ஃபுட்டு கூட சஃபர் ஆகக்கூடிய பாப்புலேஷன் அதுவும் இந்தியாவில் தான் இருக்காங்க. 50% ஆஃப் த நேஷனல் வெல்த் வித் தி 6% population. Then fiscal deficit is very high. அதுக்கான காரணம் ரீசெண்டாக நியூ ஸ்டார்ட் அப்ஸ் புதிய கம்பெனிஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்றப்போ அவங்களுக்கு 30%லேருந்து லைக் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ், தட் இஸ் கார்பரேட் இன்கம் டேக்ஸ் வாஸ் ரெடியூஸ் டு 22%. இது கார்பரேட் கம்பெனிஸோட வருமானத்தை அதிகம். அதனால தான் இங்கே இவ்வளோ ரைஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 1.5 lakh crore வந்து இந்தியாவுக்கு இந்த டேக்ஸ் கம்மியானதுனால லாஸ். ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ். அப்படி இருந்தாலும் அது எவ்வளோ டபுளாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ தீஸ் ஆர் த இன்இக்வாலிட்டி கான்செப்டில் சொல்கிறாங்க. இட் வில் ஹெல்ப் ஃபார் ரைட்டிங் எக்ஸாம், சொசைட்டி பேப்பர்ஸ், சோஷியல் இஷ்யூஸ் பேப்பர்ஸ், பாவர்ட்டி ரிலேட்டட், இன்இக்வாலிட்டி ஆஃப் இந்தியன், இதெல்லாம் உங்களுக்கு இதை பார்க்கும்போது யூ கேன் ஸ்டடி. சரியா, யூ கேன் ரைட். தென் தேர்ட் நியூஸ் அபவுட் நேஷனல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் மிஷன். நேஷனல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன். டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்னா என்னது? ஸோ மெயின்லி ஆட்டோமொபைலோட கிளாத்ஸாக இருக்கட்டும், மொபைல் டெக் அப்படின்னு பேர் அதுக்கு. அப்புறம் ஆக்ரோவுக்கு யூஸ் பண்ணுறீங்க நீங்கள். இப்போ இன்னைக்கு ஆர்கானிக் ஃபார்மிங் கேட்டகரியில், ஹவுஸ் ஹோல்ட் ஃபார்மிங் கேட்டகரியில் யூ ஆர் யூஸிங் லாட் ஆஃப் லைக் கிளாத்ஸ்னால் டெக்ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. அது மாதிரி இன்னைக்கு ஜியோ டெக்ஸ்டைல் இருக்குது, நம்ம மண்கள் அரிக்காமல் போகிறதுக்கு. அதே மாதிரி ரோடு போடும்போது இந்த இதில் சணலில் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து டெக்ஸ்டைல், அது வந்து யூஸ் பண்ணுறாங்க, சேனலில் பண்ணக்கூடியது. அது மாதிரி சிவில், ஆட்டோமொபைல், அக்ரிகல்ச்சரல், ஹெல்த்துக்கு இப்போ மாஸ்க் இஸ் அ ஜியோ டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் தான். அது மாதிரி பிபிஇ இஸ் அ டெக்னிக்கல் டெக்ஸ்டைல். இதெல்லாமே இந்தியாவில் அதிகப்படுத்துறதுக்கு வி ஹேவிங் எ ப்ராஜெக்ட், தட் இஸ் நேஷனல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன். அதோட தாட் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளோட யூஎஸ்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் வந்து கிட்டத்தட்ட 40 பில்லியன் இருக்குது. அதை வந்து 50 பில்லியனாக மாற்றுறது 2024 and then we have to improve export. அதில் நேஷனல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷனில் we having 4 components. Mainly it is under the Ministry of Textile. It's a central sector scheme. Ministry of Textile கீழே வருது. நேஷனல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன் 2020 இப்போ ஒரு குறிப்பிட்ட செக்டார்ஸுக்கு வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 இயர்ஸுக்கு இந்த டெக்ஸ்டைல் மிஷன் இருக்கும். அதில் மெயினாக 4 காம்பனன்ட்ஸ் வேர் மென்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் அதிகப்படுத்துறது, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸாக இருக்கட்டும், மற்ற இதாக இருக்கட்டும். ரெண்டாவது ப்ரமோஷன் இந்த டொமஸ்டிக். தென் தேர்ட் வந்து ப்ரமோஷன் இன் எக்ஸ்போர்ட் அதிகப்படுத்துறது. அண்ட் த ஃபோர்த் கேட்டகரி that is skill. Fourth category வந்து ஸ்கில் அண்ட் ட்ரைனிங். ப்ரொடக்ஷன் அதிகப்படுது, ஸ்கில் ட்ரைனிங். ஸோ இதெல்லாமே டெக்னிக்கல் செக்டர். ஸோ இதன் மூலமாக நம்ம இன்கம் அதிகப்படுத்த முடியும் அப்படின்றத கவர்மெண்ட் நம்புகிறாங்க. அதுக்கு நிறைய ப்ரொடக்ஷன் லிங்க் சப்சிடிஸ்லையும் கொடுக்குறாங்க. அது மாதிரி எஃப்டிஐ வந்து இந்த டெக்னிக்கல் டெக்ஸ்டைலில் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு 100% எஃப்டிஐ ரூட் வாஸ் அலவுட். ஸோ ஃப்ரீ ஃபார் ட்ரேட், இது இன்வெஸ்ட்மெண்ட். That's all. And the fourth news about NCLT, National Company Law Tribunal. So there's a news about Devas அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து bankruptcy ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு டெட்டர்ஸால, கிரெடிட்டர்ஸால. அண்ட் தென் அவங்க கொடுத்த அந்த லிக்விடிஃபிகேஷன் ப்ராசஸை வந்து அந்த தேவாஸ் கம்பெனி NCLTயில் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸ் அப்ரூவ் பண்ண அந்த ரிப்போர்ட்டை, இட் வாஸ் சேலஞ்ச். இப்போ NCLT வந்து
அதை வந்து தேவாஸ் கம்பெனியை வந்து வைண்ட் அப் பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, லிக்விடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த லிக்விடிஃபிகேஷன் ப்ராசஸை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் NCLAT அண்ட் தென் அதுக்கப்புறம் யூ பீப்புள் நோ இட் வில் கோ டு சுப்ரீம் கோர்ட். அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அதை வந்து இப்போ அந்த NCLT கொடுத்த வைண்ட் அப் அந்த வெர்டிக்டை வந்து அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேவாஸ் கம்பெனி வில் பி dismantled. So anyway, there is an IBC, Insolvency Bankruptcy Code 2016 it was made as a law. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, insolvent and bankruptcy, that is எந்த கம்பெனி they can announce as an insolvent, that is National Company Law Tribunal அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி Committee of Creditors will be there. இந்த கம்பெனிக்கு வந்து லோன் கொடுத்தவங்க, இந்த எக்ஸ் கம்பெனிக்கு லோன் கொடுத்த நிறைய பீப்புள் இருப்பாங்க, அவங்க எல்லாம் Committee of Creditors ஃபார்ம் ஆவாங்க. இந்த Committee of Creditors they will get permission from the NCLT when the company is not paying the tax, these are not paying the EMI, NPA, non-performing assets ஆகும்போது the Committee of Creditors can move for like liquidification. Insolvency Bankruptcy Code அடிப்படையில் the company whether is a like bankrupt-ஆ இருக்கா இல்லை insolvent அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு the NCLT approval கொடுத்த அப்புறம் they will that is Insolvency Resolution Professionals will be there under the Insolvency Board, Bankruptcy Board of India. ஸோ இவங்க வந்து 180 days இருந்து 330 days-க்குள்ளாடி they have to submit a report. இந்த கம்பெனியோட ஒர்க்கிங், இந்த லிக்விடிஃபிகேஷன் பண்ணோமா இல்லை கம்பெனி கேன் ரன் அப்படின்றது. இந்த ரிப்போர்ட் அடிப்படையில் இந்த Committee of Creditors கிட்ட போகும். இந்த Committee of Creditorsல 75% you can see on the flow chart also 75% committers like Committee of Creditors வந்து அது ஓகே சொன்னாங்க அப்படின்னா NCLTக்கு போகும். NCLT வந்து அக்செப்ட் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த கம்பெனி கேன் ரன். இப்போ இவங்க அந்த ப்ராஜெக்டை நோ சொன்னாங்க, இதை டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க அப்படின்றப்போ NCLTக்கு போகும். NCLT வந்து அப்ரூவல் கொடுத்தா லிக்விடிஃபிகேஷன் ப்ராசஸ். ஸோ இப்போ NCLT வந்து தேவாஸ் கம்பெனிக்கு வந்து லிக்விடிஃபிகேஷன் அலோவ் பண்ணியிருக்காங்க, வைண்ட் அப் பண்ண சொல்லியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். இட் கேன் பி சேலஞ்ச்டு பை தி கம்பெனி ஆல்சோ. அவங்க கம்பெனி ஓனர்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ண முடியும். தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். NCLT is a process, that is National Company Law Tribunal is the adjudicating body. இந்த National Company Law Tribunal எந்த கம்பெனிஸ் எல்லாம் பண்ண முடியும்னா நார்மல் கம்பெனிஸ் அண்டர் தி கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஆக்ட் அடிப்படையில் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய கம்பெனிஸ் அண்ட் தென் லிமிட்டட் லயபிலிட்டி கம்பெனிஸ், பார்ட்னர்ஷிப் கம்பெனிஸ் கேன் பி. லிமிட்டட் லயபிலிட்டி பீப்புள் நோ. DRT டெப்ட் ரெக்கவரி ட்ரிபுனல் இருக்குல்ல, இது வந்து இண்டிவிஜுவல் பர்சன்ஸுக்கானது. இப்போ ஹோம் லோன் எடுத்திருக்கீங்கன்னா அவங்களுக்கான அட்ஜுடிகேட்டிங் பாடி. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் கேட்டகரியில் லிமிட்டட் லயபிலிட்டி கிடையாது, பட் ரெஜிஸ்டர்ட் அஸ் அ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களும் வந்து DRT கேட்டகரியில் தான் வருவாங்க. லிமிட்டட் லயபிலிட்டி கம்பெனி ஆக்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் லிமிட்டட் லயபிலிட்டி கேட்டில் வந்தாலும் மட்டும்தான் NCLT will deal, others will go under the DRT. DRT is the adjudication body. And then recently there is a volcanic eruption. Sunday you people heard the news, that is Tonga அப்படின்ற அந்த ஐலண்ட், துங்கா அப்படின்ற ஒரு இந்த தொங்கா ஐலண்டோட பார்ட்ஸில் துங்கா அப்படின்ற பிளேஸில் there is a volcanic eruption happened under the sea. So it created tsunami effect. அதெல்லாம் நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. So Tunga அப்படின்ற ஐலண்ட் is a part of Ring of Fire. Ring of Fire, show the map. Ring of Fire. Ring of Fire அப்படின்றது Pacific Oceanோட பார்ட்ல வரும். Lot of plates, அந்த Pacific Ocean plates வந்து merge ஆகக்கூடிய ஏரியாவில் you can see in this map area Australian plate-க்கு ஏரியா வரும். அது மாதிரி உங்களுக்கு இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா you can see the South American area, South American, Argentina, Chile area, அதோட border area will come under the Ring of Fire area. ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு volcanic eruptions அதிகமாக இருக்கும். இந்த volcanic eruptions தான் இப்போ டிஸ்ரப்ஷன் வரும். அது கடலுக்கு அடியில் மூமெண்ட்ஸ் ஆஃப் பிளேட்ஸ்னால, கிராக்ஸ்னால மிட் ஓஷனிக் ரிட்ஜஸ் வில் பி தேர். ஸோ அந்த volcanic eruption கிட்டத்தட்ட ரொம்ப இடத்துல நடந்துகிட்டே இருக்கும் இந்த ஏரியாவில். Ring of Fire area, you can see in the red mapping areas. ஸோ இந்த ஹியூஜ் volcanic eruption வந்து இப்போ அதிகமான விளைவுகள் ரியாக்ஷன் வந்ததுக்கான ரீசன், சுனாமி எஃபெக்ட் வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா மெயின்லி இந்த வல்கனோ வந்து வாட்டர் கூட கான்டாக்டில் வரும்போது ரொம்ப ஸ்லோவாக அது மேலே தண்ணி படும்போது அது கூலண்ட் ஆகும். மேலே இருக்கக்கூடிய லேயர், உள்ளே இருக்கக்கூடிய லேயர் கூல் ஆகாது.
when disruption continuously நடந்துட்டே இருக்கு, eruption continuously நடந்துட்டு இருக்கும்போது when it will come in contact, the whole volcanic அந்த மேலே இருக்கக்கூடிய லேயர் வந்து கவர் பண்ணியிருக்கு, அதனால உள்ள ஹீட் கூலண்ட் வந்து எஃபெக்ட் போகாது. மேலே இருக்கக்கூடிய லேயர்ல இருந்து திடீர்னு அந்த கூல் வந்து தண்ணி வந்து when it come in contact with the magma, then chemical reactions will happen because salt water, and அதனால அதோட எக்ஸ்ப்ளோசிவ் தன்மை வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் சுனாமி வந்ததாக சொல்கிறான், நாட் பிகாஸ் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் பிளேட்ஸ். அதான் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு இதில் இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஸோ தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் நியூஸ் அபவுட் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954. ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954. வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் கிரியேஷன் ஆஃப் திஸ் ஆக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, யூ ஹேவிங் ஹிந்து மேரேஜ் ஆக்ட், கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட், இஸ்லாமிக்கு தனியாக, எல்லாத்துக்குமே தனி சிவில் லாஸ் ஆர் தேர். மேரேஜஸ் ரிலேட்டட், டிவோர்ஸ் ரிலேட்டடாக எல்லாத்துக்குமே தனி ஆக்ட் வச்சுருக்கோம். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இன்டர்ஃபெய்த் மேரேஜஸ், ரிலீஜியனை விட்டு இன்னொரு ரிலீஜியனில் கல்யாணம் பண்ணிக்கிறது, இல்லை ரிலீஜியனை இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறது. அந்த கேஸ்ட் இன்டர் கேஸ்ட் மேரேஜஸ் ஆர் அலோட் இன் இந்தியா. ஸோ அவங்களுக்கு ஒரு மேரேஜுக்கான ஒரு வேயை ப்ரொவைட். இப்போ கிறிஸ்டியானிட்டி அப்படின்றப்ப சர்ச்சில் பண்ணுவாங்க, இஸ்லாமிக் அப்படின்னா மாஸ்க், அண்ட் தென் அதோட தலைவர் அதை நடத்தி வைப்பார். ஸோ இட் வில் பி லீகலைஸ், சொலமைஸ்ட் வந்து லீகலைஸ்டாக இருக்கும். ஆனால் தனியாக எந்த ரிலீஜியஸ் நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் வெளியில் பண்ணுறது, ஹவ் இட் வில் பி சொலமைஸ்ட் அப்படின்றது இட் வாஸ் அப்ரூவ்ட் பை திஸ் ஆக்ட். செக்ஷன் 5 ஆஃப் திஸ் ஆக்ட் வந்து யாராச்சும் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணணும், அதர் ஃபெய்த்தில் பண்ணுறாங்க அப்படின்றப்போ, இன்டர் ஃபெய்த் மேரேஜஸ் பண்ணுறாங்க அப்படின்றப்போ செக்ஷன் 5 ஆஃப் திஸ் ஆக்ட் என்ன சொல்லுவாங்க, பர்சன் மேரியிங் டு கிவ் இன்டெண்டட் நோட்டீஸ். 30 days டைம் பீரியட் இருக்கும். இந்த 30 days டைம் பீரியடில் எதிர்க்கிறவங்க எதிர்க்கலாம் நோட்டீஸ். இப்போ சர்ச்சில் எல்லாம் பேன்ஸ் ரீட் பண்ணுவாங்க, இந்த ஒரு 3 weeks நடக்கும், அதனால் எதிர்க்கிறவங்க எதுக்கும். அதே மாதிரி இங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து நோட்டீஸ் போடுவாங்க ஃபோட்டோஸோட, சரியா, நேம்ஸ் வந்து. இதை வந்து இப்போ சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு தனி மனிதனோட ப்ரைவசி, ஒய் யூ ஆர் டிஸ்க்ளோசிங், அது அவங்க யார் கூட சேரணும்னு நினைக்கிறாங்களோ சேர்றாங்க, ஒய் யூ ஆர் டிஸ்க்ளோசிங் எவ்ரி திங் அப்படின்றதான் இங்கே இன்டர்ஃபெய்த் மேரேஜஸ்க்கு இப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றதுக்காக தான் இப்போ இந்த ஆக்டை சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் 50-70 இயர்ஸ்க்கு அப்புறம் இட் வாஸ் சேலஞ்ச். ஸோ வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி வாட் சுப்ரீம் கோர்ட் இஸ் கோயிங் டு கிவ். சரியா? ஸோ தட்ஸ் ஆல். தென் தேஷ்கி மந்தோவா. The article is about டெல்லியில் there is an app. அது என்ன அப்படின்னா, தேஷ்கி மென்டர் ப்ரோக்ராம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போ நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 9th-12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இந்த ஆப் மூலமாக என்ரோல் பண்ணி மென்டாஸ், ரெஜிஸ்டர்ட் மென்டாஸ், வாலண்டியர் மென்டாஸ் கூட கனெக்ட் பண்ணுறது. கிட்டத்தட்ட நிறைய மென்டாஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லப்படுது. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து கிராஜுவேட்ஸ், போஸ்ட் கிராஜுவேட் பீப்புள், அப்புறம் ப்ரொஃபஸர்ஸ், எந்த ஏஜில் இருக்கிறவங்களும், எந்த வயது அடிப்படையில் இருக்கிறோம், எந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களும் இதில் வந்து என்ரோல் பண்ணிக்கிட்டு மென்டர்ன்னு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டால், அந்த 18 to 35 ஏஜ் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டால் அவங்க வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்கள்ட்ட என்கொயரி பண்ணிக்கலாம். நான் இப்போ 9th முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறது, 12th முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறது, கரியரை பற்றி, அவங்களோட கோர்ஸ் செலெக்ஷன்ஸ், ட்ரைனிங்ஸை பற்றி, ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸை பற்றி, ஃபியூச்சர் எப்படி இருக்குது. கிட்டத்தட்ட 44,000 பேர் இதில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. 1.76 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் கனெக்ஷனில் இருந்ததாக சொல்லப்படுது. இதில் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குன்றது தான் இப்போ நியூஸ். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் சேம் ஜெண்டர் நோ ப்ராப்ளம், ஆப்போசிட் ஜெண்டர் வரும்போது கான்ஃப்ளிக்ட் வில் அரைஸ் அண்ட் தென் அப்யூஸ் வில் ஹேப்பன். ஸோ ஏன்னா காலிங் நடக்கும், கால் பண்ணி தான் கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அப்படின்றப்ப NC, தட் இஸ் நேஷனல் சைல்டு ப்ரொடெக்ஷன் ரைட்ஸ், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ், தி நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் இப்போ கன்சர்ன் தெரிவிச்சிருக்காங்க. இந்த லூப் ஹோல்ஸ் வந்து மாற்றப்படணும் அப்படின்றது. நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ், இட் வாஸ் கிரியேட்டட் இன் த இயர் 2007 பை திஸ் ஆக்ட்ஸ் ஆஃப் நேஷனல், இட்ஸ் அ ஸ்டாட்யூட்டரி பாடி. இது எதுக்கு உருவாக்குனாங்க அப்படின்னா, ரைட் டு எஜுகேஷன் 2009ல் இந்த ரைட் டு எஜுகேஷன் வந்து எல்லாருக்கும் போய் சேருதா அப்படின்றது மானிட்டர் பண்ணுறதுக்காக. அண்ட் தென் இப்போ போஸ்கோ ஆக்ட் 2012ல் உருவாக்கப்பட்ட போஸ்கோ ஆக்ட், இதையும் மானிட்டர் பண்ணக்கூடிய, இது எப்படி ரிப்போர்ட்டிங் ப்ராப்பராக பண்ணுறது, குழந்தைங்களுக்கு எதிரான செக்ஷுவல் அப்யூஸை வந்து தடுக்கிறதுக்கான மெஷர்ஸ் இதை மானிட்டர் பண்ணுறாங்க. போஸ்கோவில் எப்படியெல்லாம் ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படுது, அப்புறம் 2009 ஆக்ட் மூலமாக எத்தனை குழந்தைங்க வந்து படிக்கிறாங்க அதையும் மானிட்டர் பண்ணுறாங்க. ட்ராப் அவுட்ஸ் கேட்டகரி இதை பண்ணுறதுக்கு தான் இந்த கமிஷன்ஸ் வாஸ் கிரியேட்டட். சரியா? ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ பீப்புள். த நெக்ஸ்ட் நியூஸ் அபவுட் கொஹிமா வார் சிமித்தேரி
அதை வந்து இந்த வேர்ல்டு வாருக்கான ஒரு கமிஷன்ஸ் இருக்குது, காமன்வெல்த் வார் கிரேவ்ஸ் கமிஷன். கிட்டத்தட்ட நிறைய ஆயிரக்கணக்கான வார் கிரேவ்ஸை வந்து கிரேவியார்ட்ஸை வந்து பாதுகாக்கிறாங்க. அதை வந்து நேஷ்னல் ஸ்டேட்டஸில் இன்டர்நேஷ்னல் ஸ்டேட்டஸில் கொண்டு போகிறாங்க. World War I அண்ட் World War IIல இறந்தவங்களோட லைக் அந்த கிரேவியார்ட்ஸ் வந்து புனிதப்படுத்தப்படணும், இல்லைன்னா ஹானர் பண்ணப்படணும் அப்படின்றது இதோட மெயின் இம்பார்ட்டன்ட். இப்போ நாகாலாண்டோட கேபிட்டலில் இருக்கக்கூடிய கொஹிமாவில் இருக்கக்கூடிய அந்த டென்னிஸ் கோர்ட், அது வந்து ஒரு சிமித்தேரி. அந்த சிமித்தேரிக்கான ரீசன் என்ன அப்படின்னா, வென் 1944 டைம் பீரியடில் யூ பீப்புள் நோ சுபாஷ் சந்திர போஸோட ஆர்மி வித் த ஹெல்ப் ஆஃப் ஜப்பனீஸ் மியான்மரை ஆக்குபை பண்ணி அதுக்கு பிறகு இந்தியாவுக்குள்ளே நுழையிறதுக்கு அவங்க கொஹிமாவை தேர்ந்தெடுத்தாங்க. கொஹிமாவில் திமாப்பூர் அப்படின்ற பிளேஸ் வரும், இட்ஸ் அ பாஸ். அது வழியாக அசாம் வந்து அசாம்லேருந்து இந்தியாவுக்குள்ளே வர்றதை அவங்க பிளான் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 15,000க்கு அதிகமான ஃபோர்ஸ் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2,500க்கு அதிகமான ஜப்பானீஸோட ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் இருந்துச்சு ஹெல்பிங். சுபாஷ் சந்திர போஸ் டீம் வந்து இங்கே வென்டர் ஆகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, இந்தியாவிலேருந்து பெரிய அளவில் லைக் ஆர்மி குரூப்ஸ் அங்கே போய் தாக்குதல் நடத்த முடியல. ஆனால் யூ பீப்புள் டெரைன் ஏரியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நார்த் ஈஸ்ட் இப்போவே ஒழுங்காக இல்லை, அப்போ எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற பாருங்கள். இருந்தப்பவும் அவங்களால முன்னேற முடியல. அதுக்கான ரீசன் என்னென்னா, பயங்கரமான கிளைமேட்டிக்கல் சேஞ்ச், திடீர்னு மழை ஏற்பட்டுச்சு. அதனால் அவங்க சுபாஷ் சந்திர போஸ் ஆர்மி ஃபெயில்டு அண்ட் ஜப்பான் வந்து விட்ரா பண்ணாங்க. மே 19 அதில் கிட்டத்தட்ட நிறைய பேர் இறந்ததாக சொல்லப்படுது. ஸோ அங்கேயே வந்து சிமித்தேரி உருவாக்கப்பட்டுச்சு கொஹிமாவில். ஸோ இட் பிகம் த நேஷ்னல் ஹானர் ஏரியா. அது இந்தியாவுக்கும் சரி ரொம்ப இம்பார்ட்டன்ட், வேர்ல்டு லெவலில் இம்பார்ட்டன்ட். அதனால தான் இதை வந்து இந்த சிமித்தேரி லிஸ்ட்டில் இதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். So just know the name, that is enough. Then final news, domestic hazard wastes. Domestic hazard waste அப்படின்னா domestic segregation. இன்னைக்கு நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய டொமஸ்டிக் வேஸ்டஸ் எல்லாமே செக்ரிகேட் பண்ணுறாங்க. முனிசிபாலிட்டி ஏரியாவில், முனிசிபல் கார்பரேஷன் ஏரியாவில் வர்றவங்களுக்கு எல்லாமே செக்ரிகேஷன் ப்ராப்பராக பண்ணுறாங்க. அதன் மூலமாக என்ன பண்ணப்படுது அப்படின்னா, லைக் வெட் அண்ட் ட்ரை வேஸ்ட் அப்படின்னு பிரிக்கப்பட்டு அது வந்து உரமாகவும் மாற்றப்படுது, மற்றபடி ரீசைக்ளிங் பண்ணப்படுது. மெயின்லி இட் வில் ஹேப்பன். சரியா, இந்த டைம் பீரியடில் பண்ணுறாங்க. ஆனால் டொமஸ்டிக் ஹசார்டஸ் வேஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ பேட்டரியாக இருக்கட்டும், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரி, வேஸ்ட்டாக இருக்கட்டும் கேட்டகரி, பெஸ்டிசைட்ஸ் வேஸ்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ராப்பராக லைக் செக்ரிகேட் பண்ணப்படுறதில்ல, ப்ராப்பராக கலெக்ட் பண்ணுறதுக்குள்ள எப்படி டிஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ப்ராப்பர் கேட்டகரி இல்லை. ஸோ அதை தடுக்கிறதுக்கு தான் இதை பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க இந்தியா தரப்புலேருந்து. தெர் இஸ் நோ ப்ரொவிஷன்ஸ். இப்போ வி ஹேவிங் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2016, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2016. இந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, லைக் எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி, வேஸ்ட்டாக இருக்கட்டும், எந்த வேஸ்ட்டாக இருக்கட்டும், பிளாஸ்டிக் வேஸ்ட்டாக இருக்கட்டும், அவங்க அந்தந்த கம்பெனிஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கணும். எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த முனிசிபல் கார்பரேஷன் இந்த ஏரியாலலாம் வேஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு தனியாக, அது மாதிரி வீடுகள்லேருந்து வரக்கூடிய கழிவுகளை செப்பரேட் பண்ணுறது, செக்ரிகேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் இதில் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே எதையும் பற்றி டொமஸ்டிக் ஹசார்டஸ் வேஸ்ட்டை பற்றி இங்கே மென்ஷன் பண்ணப்படலை. அதுக்கு மிகப்பெரிய அளவில் வேஸ்ட் உருவாகிட்டு இருக்கு அப்படின்ற சொல்லப்படுது. The persistent organic pollutants also come under the domestic hazardous waste. ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்றத ரெக்கமெண்டேஷனில் சொல்கிறாங்க. தட்ஸ் வை இட் இஸ் இன் நியூஸ். ஆட்டோமொபைல் பேட்டரிஸாக இருக்கட்டும், ஃபெர்டிலைசர்ஸ், அப்புறம் நான் அல்கலைன் பேட்டரிஸ், நீங்கள் ரிமோட்டுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய பேட்டரிஸ் எல்லாமே அதில் வரும். ஸோ அது எல்லாமே இந்த கேட்டகரியில் வருது. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ hope you people enjoyed. Thanks a lot for joining with us.